அனைவருக்கும் வணக்கம். அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பெஷல் சர்வீஸ். ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகன் கார்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு முருகப்பெருமான் என்ன விஷயம் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஷஃபில் பண்ணி 2 செட் கார்டு சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, செட் 1 அண்ட் செட் 2. உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கார்டு சூஸ் பண்ண சொல்லி தோணுதோ முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், செட் 1 செட் 2. ஓகேவா? செட் 1 பார்ப்போம். குடும்பம் இன்புறும். ஸோ லைஃப்பில் ஃபேமிலி சைடில் இருந்து உங்களுக்கு நிறைய குழப்பங்கள், ஏதோ ஒரு ப்ரெஷர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி 5ஆம் படை வீடு திருச்செந்தூரில் சூரனை வதம் செஞ்சு முருகனை திருத்தணிக்கு வந்து கோபம் தணிந்து சாந்தமாக வந்ததால் தணிகை என்னும் இவ்வூர் பெயர் பெற்றது. இடவர் குலத்தில் பிறந்த வள்ளியை முருகன் காதல் திருமணம் புரிந்து கொண்ட இடமே திருத்தணியாகும். அருணகிரிநாதர், முத்துசுவாமி தீட்சிதர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலம் இது. ஸோ முடிஞ்சால் உங்களுடைய பிரச்சனைகளை முருகர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்களால் கிளம்பி போக முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஒன்று திருச்செந்தூராவது போங்க, அட்லீஸ்ட் திருத்தணியாவது போங்க. இல்லை அப்படி கூட எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் மனசார முருகனை எங்கே நினச்சாலுமே ஏதாவது ஒரு வடிவத்தில் அவர் உங்களுக்கு காட்சி நிச்சயமாக கொடுப்பாரு. நிறைய வீடியோஸ்லேயே நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா? எங்கேயாவது நீங்கள் அப்படி கிடக்கும்போது எந்த வீட்லையாவது நீங்கள் வேலோ இல்லை மயில் இல்லை ஓம் இல்லை முருகரை எங்கேயாவது அவர் உங்களுக்கு வந்து நிச்சயமாக காட்சி கொடுத்துருவார். ஸோ உங்கள் ஃபேமிலி பற்றின ஏதோ ஒரு விஷயம், உங்களுக்குள்ள ஒரு பயம், கடமை, ஏதோ ஒன்று உங்களுக்கு தீராத ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது மேபி உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாகவும் இருக்கலாம். உங்களுடைய பொருளாதார நிலை நிச்சயமாக முன்னேறும். முருகப்பெருமானை நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க. திக்கெற்றவனுக்கு வழிகாட்டும் தெய்வம் அவரை நம்புகிறவங்களுக்கு தெரியும். சோதனைகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கான பலனை அனுபவிக்கும் போது உங்களுக்கு அந்த சோதனைகள் பெருசாக இருக்காது. அந்த சோதனைகளையும் உங்களை சாதிக்க வச்ச அந்த முருகர் மட்டும்தான் பெருசாக இருப்பார். அவர் எல்லா இடத்துலையும் உங்களை நிச்சயமாக வழி நடத்தி கூட்டிகிட்டு போவார். ஸோ செட் 1 சூஸ் பண்ணவங்களுக்காக முருகப்பெருமான் கொடுத்த ரொம்ப அழகான மெசேஜ் இது. ஸோ தேங்க்யூ கைஸ். செட் 1 பார்த்துடுவோம். செட் 2 பார்க்கலாம். உங்களுக்கு வழி கிடைக்கும் நிச்சயமாக. எவ்வளோ அழகாக பௌர்ணமி நிலாவோடு அவர் பிரகாசமாக இருக்கார் பாருங்கள், வண்ணமயமாக இருக்கிறத பார்க்கும்போதே. அதே மாதிரி புண்ணியம் பாவத்தை பிறரிடம் சொல்லும்போது அது குறையும். எனவே பாவத்தை கூறினால் அதன் சுமை குறையும். நீங்கள் பாவம் முதல்ல செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ஒரு சூட்சுமத்தை குறிக்கிற ஒரு விஷயம். நீங்கள் வந்து எதுவுமே மனசோட நிலையில் இருந்து எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க. அறிவு கொண்டு யோசிக்க பாருங்கள். கந்தன் உங்களுக்கு நிச்சயமாக அவ்வளோ அறிவு கொடுத்துருக்காரு இல்லையா? நீங்கள் முருகப்பெருமான் இல்லை எந்த இஷ்ட தெய்வத்தை வேணால் வேண்டிக்கோங்க. அறிவை கொண்டு யோசிங்க. மனசு வந்து ரொம்ப எமோஷனாக தான் உங்களை யோசிக்க வைக்கும். அதுக்கு வந்து அப்படிலாம் எதுவும் தெரியாது. அடுத்தவங்களை பற்றிலாம் ரொம்ப எதுவாக யோசிக்க தனக்கு சந்தோஷமாக எல்லாத்தையும் செய்யும். ஆனால் இறைவன் கொடுத்த அந்த அறிவை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நீங்கள் எல்லா பக்கமும் நின்று யோசித்து முடிவெடுப்பீங்க. தெளிவாக இருக்கும். அதனால் நீங்கள் பாவம் பண்ணுற போகிறீங்க, புண்ணியம் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் கணக்கே கிடையாது. எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு நல்லது தருமா, உங்களை சார்ந்திருக்கவங்க நல்லது தருமா, அடுத்தவங்களையும் சேர்த்து நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் எப்போவுமே நியூட்ரலாக இருப்பீங்க. இங்கே எந்த பாவமும் வராது, எந்த புண்ணியமும் வராது. ஸோ நிச்சயமாக இந்த தெளிவு உங்களுக்குள்ளே வந்தாலே அந்த வழி கண்டிப்பாக பிறந்துடும். முருகனை நீங்கள் சென்று அடைவீங்க. அவனோட அருள் ஆசைகளை எப்படி வாங்குறதுன்ற விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அப்படின்றத ரொம்ப அழகாக உங்கள் கார்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு அவர் சூப்பராக வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ செட் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் கொடுத்த அழகான மெசேஜ் இது. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ கைஸ்.